முக்கியமான காரியம் இந்த நாட்களை நம்ம இப்போ சகோதரி ஜெபித்தது போல நிறைய யுத்தங்களின் செய்திகளை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது என்னது, இந்த காலம் கடைசி காலம், கடைசி நிமிடம்னு சொல்ல முடியாது, கடைசி நொடியில இருந்து கொண்டு. ஹல்லேலூயா. நம்ம கடைசி நாட்கள் சொல்லி ரொம்ப நாட்கள் ஆச்சு, கடைசி நாட்கள் இந்த நிமிடத்துல இருந்து கொண்டிருக்கோம்னு சொல்லியும் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நாள் ஆண்டோட வருகை மிக சமீபமா இருக்கிறது. அதனால ஆண்டவர் இந்த நாட்களை நம்மளை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் இந்த நாள் ஆயத்தமாக வேண்டிய தேவனுடைய வருகைக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கடந்த நாட்கள் எனக்கு காண்பிக்கும் போது, நம்ம இந்த நாள்ல எங்க போற கேட்டுருக்கிறோம், அமெரிக்காவில, ஈரான்ல, இஸ்ரேல்ல, எல்லா அரபு கண்ட்ரீஸ்லயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குண்டு மலைகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதே சூழ்நிலை இந்திய தேசத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரொம்ப நாட்கள் எல்லாம் இல்லைங்க. நம்ம இந்த நாளை நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய காலம் இல்லை, நம்ம அங்கதான் கேட்டுட்டு இருக்கிறோம், அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சா மாத்திரம் போதும் நீங்க நினைச்சு கொண்டு இருந்தா இந்த நேரத்தில் அது மிகவும் தவறான காரியம். அதே சூழ்நிலை நம்மளுடைய தேசத்துக்கு வருகிறதற்கு ரொம்ப நாட்கள் அல்ல. ஹல்லேலூயா. ரொம்ப விதமான சூழ்நிலைகள் எப்படி என்னென்ன விதமா என்னைக்கு மாறும்னு நமக்கு தெரியாது. அவ்விதமா இருக்கிறோம். கடந்த நாள்ல பாத்தீங்கன்னா என்னது, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் மக்கள் அலைமோதி கொண்டிருந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். எவ்வளவு விதமான ஒரு பயம், மக்களுக்கு ஒரு திடீர் எவ்விதமாய் காணப்பட்டது. தேசத்துல கேட்கப்படுற செய்திகள் அவ்விதமாய் கொடிதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விதமான கொடிதான செய்தியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நம்ம இந்தியாவில ஒரு என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்றது போல, இந்த இரவு என்ன பண்ண போறாங்க, நமக்கு இடங்கள்ல குண்டு போட போறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல இருக்க சொல்றாங்க. அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க, என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாம் குண்டு போடுறாங்கன்னா நீங்க வீட்டுல இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, எல்லா பண்றாங்களோ அதை நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றோம், வீட்டுல இருக்கிறது போல காணப்படுகிறது. திடீர்னு எனக்கு ஒரு நபரினுடைய ஒரு கதவு என்ன பண்ணி தட்டப்படுது. கதவை திறந்து பார்த்தா ஒரு மனிதன் ஒரு கையில ஒரு பாத்திரத்துல நிறைய ஒரு பொறி வியாபாரி மாதிரி தோன்றுகிறது. அந்த பொறி வியாபாரி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி, நான் மாத்திரம் என்னோட வீட்டுல இல்ல, ஒரு சில குரூப்போட நான் இருக்கிறது போல காணப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வியாபாரி கர்த்தர் நேசிக்கிறான்னு சொல்லும்போது நானும் என்னதான் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், நல்லா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி எல்லாரும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறான்னு ஒவ்வொரு வீடாய் தட்டி என்ன பண்றாரு அந்த நபர், என்ன பண்ற சுவிசேஷத்தை விரைவாய் சொல்லி கொண்டு இருக்கிறார். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியத்தை பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் என்னோட வீடு தட்டப்படுது. எனக்கு திறக்கிறதுக்கு என்னதாயிடுச்சு, கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்ன சூழ்நிலை ஆகுதோ தெரியலையே அப்படின்ட்டு திறந்து பார்த்தா ஒரு பெண் போலீஸை நான் பாக்குறேன். அந்த இடத்துல அந்த சகோதரி சொல்றாங்க, நான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க. அப்ப என்னோட கையில ஒரு மொபைல் போன் இருக்கிறது. அதுல ஒரு டிங்கின ஒரு மெசேஜ் வந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த லேடிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன இப்படி பண்றீங்க, இந்த காரியம் இதெல்லாம் நீங்க கையில இப்ப வச்சுட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் பாட்டா கலட்டி இந்த சிக்னல்ஸ் எதுவும் இந்த இடத்துல இருக்க கூட அப்புறப்படுத்திருங்க, நான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களை பாதுகாப்பு இல்லைன்னா நான் அவங்க எங்கேயாவது அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை அந்த இடத்துல அவங்க சொல்லிவிட்டு அவங்க கடந்து போறாங்க. நான் கடந்து போனதுக்கு பின்பாக நாங்க சொல்றோம் இல்லையா, ஒரு சிறு குழு அந்த இடத்துல இருக்கிறது போல அங்கங்க இருந்து கொண்டிருந்தோம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குழுக்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த காட்சியை காண்பிட்டு நான் பயந்து போய் நான் வந்து எழுப்பினேன், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு காண்பிக்கிறீரே அப்படின்னு சொல்லி நான் பயந்து போய் எழுப்பும் போது கொஞ்ச நேரம் அதை குறித்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் 3 காரியங்களை என்னோடு உணர்த்தினார். ஒன்று என்னன்னா, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படியா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஒரு மனிதன் சொன்னது போல இந்த நாள்ல விழப்போகுது, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு மனிதன் சொல்லிட்டு போனாரு. அதே போல நாம் என்னதான் இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது காரியம், நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். 2வது என்னது, நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். 3வது காரியம், நாம் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை அந்த தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பித்தார். இந்த 3 காரியத்தை குறிச்சு அந்த நாள்ல நாங்க எவ்வளவோ விதமான செய்திகளை ஆயத்தப்படுத்தலாம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும் போது என்னுடைய கண்ணில இருந்து அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டு
சொல்லு. இன்னும் ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற காலம் என்ன ஆயிடுச்சு? முடிந்து போயிடுச்சு. இனிமே அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்து, போய் அவர்களை கொஞ்சம் எச்சரித்து விடு, அந்த இடத்துல அந்த ஜனங்களை எழுப்பி விடு என்று சொல்லி ஆண்டவர் என்னோட இருதயத்தில் என்ன அந்த பாரங்களை இன்னும் அதிகமா என்னோட அப்படியே கண்ணீரோடு நிற்கிற ஏசப்பா என்ன வார்த்தையை பேசணும் என் இருதயத்துல திரும்ப 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 இந்த தரிசனம் தான் ஒழித்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. நான் அந்த பாரத்தோட இடத்துக்குள்ள வந்த ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற செய்தி ஒவ்வொருவரும் என்னென்னமோ எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த நாள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை இந்த ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு என்று உங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் அடியாரை அனுப்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சொத்து சோகம் சேர்க்கிறது எல்லாம் இருக்குதுங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், நான் தேவனுடைய சமூகத்துல நான் மரித்த பின்பு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார், அவரோடு கூட நான் என்ன பண்ண வேண்டும்? செல்ல வேண்டும். அதுதான் இந்த உலகத்துல முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. எத்தனை பேர் நான் போகணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம ஒவ்வொருவரும் போக எத்தனை பேர் ஆசைப்படுறேன்? ஹல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்துல வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். முதலாவது காரியம், நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். ஒருவன் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. இதனால இந்த காலங்கள்ல நம்ம பகற்காலங்கள் இருந்து கொண்டிருக்கோம். எவ்வளவு நாளும் எந்த நாளும் தேவனுக்கு எழுப்பி செயல்படுகிற ஒரு காலம் இது. ஆனா கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் ஒன்று. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கொரோனா காலத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வீட்டுக்குள்ள அடைந்து போய் கொண்டிருந்தோம். சில நேரங்களில் டிவிகளை பார்த்து கொண்டிருந்தோம், பார்த்து நியூஸ்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தோம். அவ்விதமாக தான் நம்மளுடைய காலங்கள் ஓடினது. ஒரு சிலர் மாத்திரம் தான் என்ன பண்ணாங்க? ஆவிக்குரிய காரியங்கள் அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டதை நான் பார்க்க முடிந்தது. இவ்விதமான காரியம் தான் இனிமே என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. இதனால் அதற்கு என்ன வேண்டும்? நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். லூக்கா எடுத்துக்கிடலாம். 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இந்த இடத்துல குறித்து சொல்லப்பட்டது எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா? பொருள் ஆசையை. ஆண்டவர் அதை குறித்ததான ஒரு உவமையை பின்னாடி சொல்லுகிறாரு. அந்த இடத்துல பார்க்கும் போது ஒரு மனிதன், ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் தனக்கு தேவை எல்லா பொருளையும் என்ன பண்ணிட்டான்? அவன் சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னு பாருங்களேன். 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவன் இந்த ஆலய களஞ்சியங்களை இடிச்சு பெரிதாய் கட்டி விளைந்த தானியத்தை பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இதுதான் கிரியை செய்யக்கூடாத அந்த ராக்காலம். இந்த ராத்திரியிலே அவனுடைய ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படுமானால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இந்த நாட்கள்ல எனக்கு மட்டும்தான் சொத்து சேர்த்து வைக்கிறோம், அனுப்புறேன் என் பிள்ளைகளுக்கு. கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பெறுவாங்க? என் பேர பிள்ளைக்கு இந்த சொத்து, ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு இது, அப்படி என்று நாம் என்ன பண்ணுகிறோம்? சொத்துக்களை வாங்குகிறதையும் நம்ம காரியங்களை செய்கிற என்ன பண்ணுறோம்? அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கலாம், என்னதான் ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் பேர பிள்ளை வரைக்கும் எந்த காரியத்திலையும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஒருவேளை கிடைக்கலாம், என் பிள்ளைனால வர வரைக்கும் ஒரு என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? மதிகேடனே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க அப்படி நினைச்சிருந்தீங்க, ஆண்டவர் சொல்றாரு மதிகேடனே. கொஞ்சம் இப்படி சொல்றேன் நினைக்காதீங்க. இந்த நாள் ஒரு எச்சரிப்பான காரியம். நீங்க இந்த நாட்கள் அது இருந்துச்சு, அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா நாம் எதை பின்பற்றி இருக்கிறோம்னா நம்மளுடைய இருதயம் ஒரு பொருள் ஆசையை பின்பற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படியா இருக்குது நம்மளையே அறிய. நான் நினைக்கிறேன் நான் எல்லாம் பொருளாசை உள்ளவெல்லாம் இல்லைங்க, அதனால அப்படிதான் ஒண்ணு பொருளாசை அப்படி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட எந்த உடம்புல இருந்தாலும் அது எனக்குதான் ஒரு பொருளாசை தான் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம அப்படியா நினைத்து கொண்டு எவ்வளவு பெரிய ஆலையை கட்டி கொண்டு அந்த இடத்தை சேர்த்து கொண்டு விஸ்தாரமாய் ஆக்கி அவன் எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கலாம். ஆண்டவர் இந்த ராத்திரியே
மறிச்சு போயிட்டேன்னா அதெல்லாம் யாருடையது? யாருடையது என்று ஆண்டவர் அந்த இடத்துல எச்சரிக்கிறார். அந்த இடத்துல 21வது வசனம் பார்க்கும்போது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர் இப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்படுது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்க ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிரு. எப்படி நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு காரியத்தை குறிச்சு இப்போ ஒரு இதை நம்ம சேகரிக்கணும்னா அதை குறிச்சதாகவே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும். ஒரு வீடு கட்டணும் என்றால் நம்ம அதை குறித்ததாகவே ஒரு எண்ணம் இருக்கும். அப்படிதானே? அதை என்ன செய்யணும், அடுத்த ஸ்டேஜ் என்று. அப்போ நாம் தேவனுக்குரியதை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நம்ம உலகத்தினுடைய காரியத்தையே என் சிந்தையில இதுவரைக்கும் நான் வச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னுடைய சிந்தனை என்ன மாறணும்னா, நான் தேவனுக்குரியதை நான் என்ன பண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு. பேதுரு நல்லா தான் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு யார் வெளிப்படுத்தி பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த இடத்துல சந்தோஷமா சொல்றாரு ஆண்டவர். இவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஆஹா நம்ம ஒரு பிதாவினுடைய வெளிப்பாடு பெற்றிருக்கிறோம் சொல்லி. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, நான் பாடுபடணும், இவ்விதமா நான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஆண்டவரே, இல்ல நீங்க இந்த மாதிரி பாடலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுகிறார், தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுகிறார், அங்க நிற்கிறாரு. நிற்கும் போது பேதுருவை பார்த்து அவங்க இயேசு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ என்ன பண்ற, தேவனுக்குரியதை சிந்திக்காம மனுஷனுக்குரியதை என்ன பண்ற, சிந்தித்துக் கொண்டிருக்கிற. இந்த நாள் நாமும் அப்படிதான் இருக்கிறோம். தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு மனுஷனுக்குரியதை நம்ம என்ன பண்ணுகிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாவிற்குரியதை நம்ம என்ன பண்ணல, தேவனத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறதின் காரியத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, அதிக நேரங்கள் சிந்திக்கிறதே இல்ல. நிறைய நேரங்கள் அதை குறிச்ச ஒரு யோசனை இல்ல. ஆண்டவருடைய வருகை அத லூக்கா 12 பாருங்களேன், 39-40 வசனத்தை பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லப்படுறது, திருடன் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்து நேரத்துல வரப்போறான் அப்படின்னு சொன்னா அந்த எஜமானால தூங்க முடியுமா? அந்த எஜமானால தூங்க முடியாது. அவன் என்ன பண்றான்னு பாருங்க, அந்த வேர்ட் அழகா போட்டிருக்கோம். தன் வீட்டை அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான். ஃபுல்லா பார்த்துட்டு எந்த இடத்துல எப்படியும் யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஜாக்கிரதையா இருப்பான். எதற்கு? தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள் உடைமைகள் திருடப்பட்டு விடக்கூடாது, நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், நாம் சேஃபா இருக்கணும்னு சொல்லி இவ்விதமாய் ஒரு மனிதன் திருடன் வருகிறதற்கு இவ்விதமா ஜாக்கிரதையா இருக்காங்க. நம்மளுடைய தேவன் என்ன பண்ணுகிறார், அவ்விதமாக தான் வரப்படுறார். ஹல்லேலூயா. வேதவசனம் அந்தபடியே அந்த வசனம் வரலாம், அந்தபடியே நீங்கள் நிலையான நேரத்தில். அப்ப நம்ம எவ்விதமாய் நம்ம நினைக்கிறோம், இந்த நாள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, நம்ம காலத்துக்கு அடுத்தது கூட ஆண்டவர் வர்றாரு, இந்த நேரத்துல நம்மளாம் ஒன்றும் அப்படிலாம் ஒரு பரிசுத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவசியம் சொல்லி இந்த நாட்கள்ல காலத்தை என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நாட்கள் கொள்ளாதவைகள் ஆனத காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நாட்கள் ரொம்ப கொள்ளாதவைகளா இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை திருடன் வருகிற விதமா இருக்கிறதற்கு எப்போது நம்ம என்ன பண்ணி இருக்க வேண்டும், ஒரு ஜாக்கிரதை உள்ள இதயமாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் வாசிப்போம், லூக்கா 11:35 வாசிங்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இந்த நிறைய நேரங்கள்ல இந்த வார்த்தை வாசிப்பும் எனக்குள்ள தோன்றுகிறது. இந்த நாள்ல நான் ஒருவேளை நான் ஜாக்கிரதையா இருக்கேன், ஆனா ஆண்டவர் வர்ற வரைக்கும் நான் அப்படி இருப்பேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய பேருக்கு சொல்லும் போது, நான் அந்த காலத்துல நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சேன், அந்த நாள்ல நான் இவ்வளவு ஊழியத்தை செஞ்சேன், சின்ன பிள்ளைகளுக்கு நான் இவ்வளவு ஊழியத்தை செஞ்சேன், ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய வெளிச்சம் எரிஞ்சுட்டே இருக்கா? தேவனுக்காக நீங்க செயல்படுகிற காரியம் மங்காம குறையாம செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா?
தேவனிடத்துல நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களா? உலகத்துல ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறதை விட தேவனிடத்துல நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. நம்முடைய வெளிச்சம் நம்ம குறையாமல் இருந்தா நாம் தேவனிடத்துல ஐஸ்வர்யமா இருக்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க தேவனுக்கான செயல்முறைகளை குறைந்து போயிட்டீங்கன்னா உங்க வெளிச்சம் இருளாகி விட்டது. உங்களுக்கு இந்த நேரத்துல ராக்காலத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. நாங்க நம்ம மனம் திரும்ப வேண்டிய காலமா இருக்கிறது. வேதத்துல சொல்லப்படுகிற லவோதிக்கேயா திருச்சபையை குறித்து நம்ம எடுத்துக்கிடலாம். வெளிப்படுத்துதல் எழுதின விசேஷத்துல 3வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 19வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து சொல்லியிருப்பாரு. அந்த 7 சபைகள்லையும் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவர். உண்மையாகவே அதுதான் அந்த நாள்ல சொல்லுது. சபைக்கு இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர். ஹல்லேலூயா. எபேசு சபையில சொல்லப்படுது, அந்த ஆதியில அவங்க அவ்வளவு அன்பா இருந்தாங்க. ஆனா அந்த ஆதியில இருந்த அன்பு என்ன பண்ணிவிட்டது? குறைந்தது. அந்த ஆதியில இருந்த அன்பு குறைந்ததுனாலே அந்த வெளிச்சம் இருளாக ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். 2வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவரை கிட்ட நெருங்கும் போது நிறைய நேரங்கள்ல முதல்ல ஆண்டவரை நேசித்த அந்த நேசம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் கோருங்க முதல்ல அந்த நேசித்த நேசம். ஆனா இந்த நாட்கள் அந்த நேசத்துல என்ன பண்ணிட்டோம்? ஒருவேளை குறைஞ்சு போயிட்டோம். அந்த ஆதியில அந்த அன்புல குறைஞ்சிட்டோம் அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, அதை யோசிங்க. எந்த நிலைமையில நான் விழுந்தேன்? ஆண்டவரோட ஒருவேளை நம்ம அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்கலாம். தேவனுக்கா ஒருவேளை ஒரு நாள் நான் ஊழியம் செய்யணும். இந்த நாள்ல ஐயோ இருக்கிற மக்களுடைய மற்ற மக்களை நம்ம பார்த்து இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஊழியத்துக்கு போக மாட்டேன், இனிமேல் அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், இப்படி செஞ்சா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்கி இருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க மனுஷங்களுக்காக ஊழியம் செய்யாதீங்க. யாருக்காக செய்யுங்க? தேவனுக்காக செயல்படுகிற இந்த காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்பது ஆண்டவர் லவோதிக்கேயா திருச்சபையில 15வது வசனம் சொல்லப்படுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் அன்றி அனலும் அன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். கொஞ்சம் யோசிங்க. இந்த இடத்துல இருக்கிற திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஒரு வெதுவெதுப்பான ஒரு விதம். குளிர் என்றால் என்ன? குளிர் பனி. நம்ம அது டைரக்டா நீங்க சொல்றீங்க. ஆவிக்குரிய ரீதியா நம்ம குளிர் என்று இந்த இடத்துல சொல்லும் போது ஒரு பனியில தேவன் இல்ல. இப்போ ஆண்டவர் அறியாத ஜனங்கள்லாம் எந்த நிலைமையில இருக்காங்கன்னா குளிர்ல இருக்காங்க. எந்தனாலும் செய்யலாம், எதுனாலும் செய்யலாம், என்ன பார்க்கணும், ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி அவன் குளிர்ல இருக்கு. ஆனா அனல் என்றால் எதுவும் நான் இல்லை, ஆண்டவருக்கா என்ன பண்ணுவேன், நான் வைராக்கியமா இருப்பேன். எப்படி? எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தேவனை விட்டு என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். தேவனுக்காக நான் செயல்படுவேன். இயேசுக்காக நான் கொடுத்த நேரத்தை நான் ஒழுங்கு ஆண்டவருக்காக ஜெபிப்பதிலையும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலையும் நான் சரியா நான் இருக்கிறேன் அப்படின்னா தேவனுக்கான ஒரு அனலுள்ள வாழ்க்கை. புரியுதா? குளிர்னா என்ன? அனல் தான். ஆனா நம்ம சபை எப்படி இருக்கு தெரியுமா? அது குளிர்ந்து போக மாட்டோம். தேவன் இருக்கிறார். அந்த அனலாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். வைராக்கியமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட நிலைமை இதுதான் வெது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ குளிரும் பற்றி அனலும் பற்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியா உன்னை என் வாயின் என்று வாந்திப்பது. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்களேன். நான் என்னை விட்டு அவனை நீக்கிடுவேன்ப்பா, எனக்குள்ள நீ இல்ல, நீ போயிடு வெளியில அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்படியா இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இந்த நாள்ல கொஞ்சம் யோசிங்க, எந்த நேரத்தில் நம்ம எப்படியா இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குளிர் இல்லாம, ஒரு அடல் இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட். நம்ம குளிரான நிலைமைக்கு நான் உங்களை போக சொல்லல, அனலுள்ள ஜீவியத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது நம்ம எப்படியா இருப்போம், அனலா இருக்கும். ஆண்டவரோடு கூட நெருங்க நம்மளுடைய மங்கி எரிகிறது எல்லாம் என்னதாகும். மோசே எப்படியா இருந்தாங்க? மோசே தேவ
பிரகாசித்தது. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? அமிதமான ஒரு அனுபவம் வேணும். தேவனோடு தனித்திருக்கிற அந்த அனுபவம், தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிற அந்த அனுபவம், கடைசி நாட்களை இதுதாங்க உங்களை காப்பாற்றும். பணமும் நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்து என்ன பண்ண போறது இல்லை, உங்களை காப்பாற்ற போறது இல்லை. இல்லைன்னா எனக்கு அவங்க எங்களை கைட் பண்ணாங்க, இந்த ஊழியர் எங்களை கைட் பண்ணாங்க, அவங்க மூலமா நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன். இல்ல இல்ல, சில இந்த நாள்ல சொல்லுற காரியங்களை கேள்விப்படுறேன். என் மனைவி ஜெபிக்கிறா, அதனால நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லி கணவன் தான் சொல்லுகிறது காணப்படுது. இல்ல இல்ல, உங்களுடைய ஆத்துமா அந்த நாள்ல உங்களுடைய கருத்துல தான். உங்களுடைய பிள்ளைகள் ஆத்துமாக கூட நீங்க என்ன பண்ண முடியாது, தப்பு வைக்க முடியாது. உங்க பிள்ளைகளை நீங்க சரியாய் நடத்த வேண்டும். உங்க பிள்ளைகளை நீங்க சரியா நடத்தினா உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமா எங்க வரும்? பரலோகத்துக்கு வரும். இந்த நேரத்துல மோசே அந்த இடத்துல எசேக்கியேல 3 விதமான நபர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கும். எலியா, யோபு, தானியேல். இந்த 3 விதமான நபர்கள் அந்த இடத்துக்குள்ள அந்த அக்கி அந்த பட்டயத்துக்குள்ள இருந்தாலோ இல்லைன்னா அந்த கொள்ளை நோய்களுக்குள்ள ஏதோ ஒரு பாதைகளுக்குள்ள இருந்தாலோ அவர்களுடைய ஆத்துமா தப்பு வைக்கப்படுமே தவிர அந்த பிள்ளைகளுக்கு கூட என்ன உத்தரவாதம் கொடுக்கிற வேதம். ஒவ்வொருடைய ஆத்துமாவும் அவர்களை கடத்துறதா இருக்கிறது. உங்களை பிள்ளைகள் சரியான வழியில போதித்து நடந்தது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஆனா அவர்கள் ஆத்துமா அவர்கள் நடக்கிற நடமையில தான் தப்பிக்கப்படும். உங்களுடைய கணவரை நீங்க என்ன பண்ண முடியாது, ஆதாயப்படுத்த முடியாது. நம்மளுடைய கிரியினால கணவரை என்ன பண்ண முடியாது, பரலோகத்துல ஆதாயப்படுத்த முடியும். நம்மளுடைய நடக்கையினால அவர்கள் என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியுமே தவிர அந்த ஆத்துமாவுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு வர்றதற்கு கொடுக்க முடியும். அவர்களுடைய ஆத்துமானம். அல்லேலூயா. நான் என்ன பண்ணது, ஜாக்கிரதையா இருக்கணும். வெறும் கணவனா இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, மனைவியா இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருக்கிறவர்களா, வாலிபர்களா இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆத்துமாவும் உத்தரவாதம். நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது, தேவனுக்கு ஜாக்கிரதையா இருக்கும்போது, ஜபம் பண்ணுகிறதுக்கு தேவன் இந்த நாட்களை படிப்பு நம்ம அவ்வளவு செலவு பண்றோம், அவ்வளவு காரியங்களை இது பண்றோம். ஆனா தேவனிடத்தில் அந்த ஆத்துமா ஜாக்கிரதையா இருக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. நேரத்தையும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், சுவிசேஷத்தை அறிவி. சுவிசேஷத்தை அறிவி. எடுத்துக்கொள்ளலாம். 1